வேலூர் மாவட்டத்தில் நாளை வரும் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரம்மபுரம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி முதியவர் ஒருவருக்கு நவீன காதொலி கருவியினை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், நாளை 30ஆம் தேதி மிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வேலூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் அனைத்து துறையோடு சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். NDRF பேரிடர் மீட்பு துறையிலிருந்து 30 வீரர்கள் வேலூர் மாவட்டத்தில் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நாளை வரும் கனமழையை சமாளிப்பதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை 30ஆம் தேதி கனமழை இருக்கும் அப்படிங்கிற போர்காஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை அனைத்து துறையை கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். NDRF எங்களுக்கு டிசாஸ்டர் டீம்ல இருந்து ஒரு 30 வீரர்கள் வந்து வேலூர்ல தங்கி இருக்கிறார்கள். அனைத்து துறை, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை, மாநகராட்சி, நகராட்சி அனைத்து துறை அலுவலர்களும் பணியில் தயாராக இருக்கிறார்கள். மதுரை சோழவந்தான் அருகே நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் மயக்கமடைந்த நபர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகேயுள்ள விக்கிரமங்கலம் கிராமத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் உடல் பரிசோதனைக்கு வந்த சின்னப்பாண்டி என்ற 45 வயதான நபர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சின்னப்பாண்டிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடுமலை அருகே நடைபெற்ற திமுக கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்து வந்தவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பணம் பட்டுவாடா செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே கொங்கல் நகரம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயற்குழு உறுப்பினர் ஷியாம் பிரசாத் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் சாமிநாதன், சக்கரபாணி மற்றும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு 3000க்கும் மேற்பட்டோர் உடுமலை மற்றும் குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து டாடா ஏசி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் மூலம் அழைத்து வரப்பட்ட நிலையில் கூட்டத்தில் பொதுமக்களை கலந்து கொள்ள கூட்டி வந்தவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பணம் அளித்தனர். கைகளில் கட்டுக்கட்டாக பணம் வைத்துக் கொண்டு அதை பிரித்து ஒவ்வொருவருக்கும் தரும் வீடியோ வெளியாகியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராமங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் 10,000 விசைப்படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சந்திரபாடி, தரங்கம்பாடி, பூம்புகார், வானகிரி, திருமுல்லைவாசல், பழையார், கூழையார், தொடுவாய் உள்ளிட்ட 28 மீனவ கிராமங்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 50,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் கரையோரங்களில் பாதுகாப்பாக மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். கடும் கடல் சீற்றம் காரணமாக அலைகள் சுமார் 15 அடி வரை எழும்புகிறது. மேலும் தொடர் மழை மற்றும் குளிர் காரணமாக பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். குறிப்பாக புகழ்பெற்ற பூம்புகார் சுற்றுலா தலம் மக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. டிட்வா புயல் காரணமாக காரைக்காலில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வருகை புரிந்து தயார் நிலையில் உள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் நடுக்கடலில் சூறாவளி காற்று, கடல் சீற்றம் மற்றும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதி மற்றும் கடலோர மீனவ கிராமங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டால் மீட்புப் பணிக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் காரைக்காலுக்கு வருகை புரிந்துள்ளனர். அப்போது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா அவர்களை சந்தித்து மழை பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பல்வேறு தாழ்வான பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தகவல் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2 டீம் ஒரு டீம் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்காங்க, இன்னொரு டீம் நம்ம காரைக்கால் மாவட்டத்துக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்யூப்மெண்ட் டீம், அதாவது எங்கள்கிட்ட பேரிடர் காலத்தில் மீட்பு பணிக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் எங்கிட்ட இருக்குது. ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவிகள், அதுபோக பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு சாதனங்கள், சேட்டலைட் ஃபோன்,
இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட் எங்கிட்ட இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 24/7 வந்து தயார் நிலையில் இருக்கோம். எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இன் காரைக்கால் வந்தெல்லாம் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்ப உடனடியாக நாங்கள் வந்து பொதுமக்களை வந்து பாதுகாத்து மீட்டு சேஃபான பிளேசஸில் தங்க வைக்கிறவங்க தயார் பொசிஷனில் இருக்கோம் சார். தமிழக ஆளுநரை விமர்சிப்பதை அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் இந்து மதம் என்பது நிந்திக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக ஆளுநரை விமர்சிப்பதை சபாநாயகர் உள்ளிட்டோர் தவிர்க்க வேண்டும் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி பலமாக உள்ளதாக தெரிவித்த அவர், கோவை மதுரைக்கு மெட்ரோ தொடர்பாக டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்திற்கு பிரதமர் வருகை புரிந்தபோது அவரை சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். எல்லாரோட உணர்வுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். சபாநாயகர் போன்றவர்கள் கூட கட்சி சார்ந்தவர்களை போல பேசுவதும் ஆளுநர் போன்றவர்களை விமர்சனம் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு 2026 ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். தமிழகத்தில் மழை வருவதற்கு முன்பாகவே துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தமிழகத்தில் மழை வருவதற்கு முன்பாகவே துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக மழையால் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படும் என்று 239 பகுதிகள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் உள்ள சுமார் 1,00,000க்கும் அதிகமானோர் தங்குவதற்கு இடம், உணவு ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று பலத்த காற்றினால் விழும் மரங்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை, தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு தேசிய பேரிடர் மீட்புப் படை வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். மேலும் மருத்துவ உதவி தேவைப்படும் கர்ப்பிணிகள் 925 பேர் கண்டறியப்பட்டு அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கூறிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், என்எல்சியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதுவரையும் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தயார் நிலையில் எந்தெந்த பகுதியில், எந்தெந்த ஊரில், எந்தெந்த கிராமத்தில் தண்ணீரால் சூழப்படும், அதை பாதிக்கப்படும் என்று முன்கூட்டியே அறிந்து கிட்டத்தட்ட 233 ஸ்பாட்டுகள் 239 ஸ்பாட்டு கண்டறியப்பட்டு அது 233 இடங்களில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அங்கே தங்கி 1,50,000 பேர் அந்த இடத்துல தங்கி வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்டறியப்பட்ட இடத்திற்கு மரம், இந்த தயார் மரம் விழுந்தால் மரத்தை அறுத்து உடனடியாக அப்புறப்படுத்தவும், அதே போல் அங்கே பாதிப்பு ஏற்படுகின்ற தண்ணீர் தேங்கினால் அதற்கு தண்ணீரை அகற்றுவதற்கு பம்பு மூலமாக அகற்றுவதற்கும் அதையும் ரெடியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல் எம்டிஆர்எஃப் ஒரு டீமுக்கு வரவழைக்கப்பட்டு அதுவும் அவர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆக ஜெனரேட்டர், கரண்ட்டு, மின்சார வசதியும் உடனுக்குடன் செய்ய வேண்டும். நம்முடைய மாவட்டத்தில் கர்ப்பிணிகள் கிட்டத்தட்ட 925 பேர் அடுத்த வாரம் டெலிவரிக்காக இருக்கின்றார்கள். அவர்களும் கண்டறிந்து அவர்களும் தொடர்பு கொண்டு மழை கடுமையாக பாதிக்கிறார், அவர்கள் அருகில் மருத்துவமனையை சேர்க்க வேண்டும் என்ற அந்த அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் கடலூரில் காய்கறி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதுடன் புயல் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூரில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் காய்கறி கடைகளில் குவிந்தனர். மேலும் கடலூரை பொறுத்தவரை இன்று வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், கேரட் 58 ரூபாய்க்கும் என வழக்கமான விலையில் விற்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் ஏரியில் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஏரி தண்ணீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை குடியாத்தம் நகராட்சி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவிக்கும் அப்பகுதியினர் ஏரியை முறையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த நெல்லுப்பேட்டை ஊராட்சியை சேர்ந்த சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நீராதாரமான இருக்கக்கூடிய நெல்லுப்பேட்டை ஏரி தாங்க இது.
இதில் வந்து கோழி கழிவுகளும் மாட்டு இறைச்சி கழிவுகளும் எடுத்து வந்து ஒட்டி ஃபுல்லாக மாசு அடைஞ்சிருச்சு ஏரி. இந்த சுற்றி இந்த நெல்லூர்பேட்டை சுற்றி இந்த பக்கம் செட்டிக்குப்பம் காக்காத்தோப்பு எல்லா கிராமமும் நீராதாரம் இருக்கிறது இந்த ஏரி தான். இந்த ஏரியில் வந்து மொத்த கழிவு போட்டு ஃபுல்லாக மாசு அடைஞ்சிருச்சு. பத்தாத்துக்கு சீம மரமும் கருவேல மரமும் எல்லாம் நீரை ஒழிஞ்சிது, சீக்கிரமாக தண்ணியும் காலியாகிடுது. இதனால் வந்து நகராட்சி நிர்வாகிகள் ஸ்டெப் எடுத்து இதை வந்து சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.